என்ன விஷயம் மேம் அவங்க குறித்து சொல்றீங்க? அதாவதுமா இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மார்ஜி நாயக்கர்கள் இவங்களோட பிரச்சனைகள் இப்போ வரைக்குமோ இந்த நிமிஷம் வரைக்குமோ ஒரு தீர்வுக்கு வராமலே இருக்கு. அப்படி என்னதான் மேம் பிரச்சனை? இவ்வளவு நாள் தீர்வு பெறாத ஒரு பிரச்சனை என்னதான் நம்ம எப்படி அழிஞ்சது எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையே ஏத்துக்க மனசு இல்லாதவங்க இவங்க எங்கிருந்து ஒரு முடிவுக்கு வர போறாங்க. இந்த சல்மான் சொல்லக்கூடிய திருநங்கை வந்து ரவுடிசம். இப்ப இவங்க வந்து முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்களா இல்ல முடிவுக்கு கட்டுப்படுற இடத்துல இருக்காங்களா இல்ல எதுவுமே பேச முடியாத சூழல்ல இருக்காங்களா? அதாவது சல்மா வந்து எப்படிமா இருக்கீங்க கொஞ்சம் மடியில படுக்குதோ அப்படிலாம் பண்ணா இவ ஒரு தூரத்துல இருந்து அவங்கள அப்படியே முறைப்பா அப்படியே முகம்லாம் வேகும். அப்படி உள்ள கொஞ்ச நேரம் இவங்க கொஞ்சம் கொலாவுனாங்களா ஏஞ்சி போய் பள்ளின்னு ஒன்று அடிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு துணியெல்லாம் தூக்கி பல்கரா பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணுவாங்க. அப்போ சல்மாவை டச் பண்ணா இவங்க எல்லாம் வருவாங்க, நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்ற ஒரு அச்சம். இவங்களுக்கெல்லாம் இந்த பதவியை கொடுக்காம சல்மாக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னா இதுதான் ரீசன். அவளுடைய அராஜகம், இவங்க பண்ணக்கூடிய அநியாயம் அக்குறும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பல் இந்த திருநங்கைகளை கூட வச்சுக்கிட்டு இல்ல கல்யாணம் நடக்குதோ ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு அங்க மணமேடையில போய் அமக்கலம் பண்றாங்களாம். மாசமான ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க, வேற திருநங்கைகள் இந்த ஒரு மாசத்துக்கு யாரும் கடைக்கு வரமாட்டாங்க. அப்ப இவங்க மாசமான போய் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குது இந்த சல்மா. அதாவது சல்மா கிட்ட இருந்து யாரு விலகி போறாங்களோ அவங்கள சென்னையில வாழ விடாம ஆக்குறது சல்மாவோட ஒரு கை வந்த கலை. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மொட்டை மாடியில வச்சு இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை சரியான அடி அடிச்சு எங்களை வந்து இந்த சென்னையிலே இருக்காத அளவுக்கு எங்களை போட்டு சரியான அடி அடிச்சாங்க. மந்த்ராவின் பார்வையிலே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நம்மளுடைய மந்த்ராவின் பார்வையிலே ஊடகம் மற்றும் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனம் சார்பா பால் புதுமையினர் சமூகத்திற்கு பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு பெருத்த ஆதரவுகளை வழங்கிட்டு இருக்கோம். அந்த ஆதரவை நீங்களும் வழங்கணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடையை வழங்கலாம். மேலும் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை எப்பவுமே தெரிவிச்சுட்டு இருக்கலாம். திருநர் சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் அவங்களுடைய விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் வழக்கம் போல நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் மந்த்ராவின் பார்வையிலை ஊடகத்தின் நிறுவனருமான திருநங்கை சமூக போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். கடந்த காணொலிகள்ல வந்து நீங்க வந்து திருநங்கை சல்மா குறித்த ஒரு விஷயத்த அதிரடியா அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்காக நம்மளோட நேயர்கள்லாம் எப்போ அந்த விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பகிர்ந்துட்டு இருக்கீங்க மேம்? இந்த வாரம் வந்து நீங்க மந்த்ராவின் பார்வையில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரியான நான் கொடுத்த வாக்கு சல்மாவோட வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி இந்த வாரம் வந்து சின்னதா ஒரு சாம்பிளுக்காக பேச போறோம். நிறைய இருக்கு, மிகப்பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதை வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம சேனல்ல போடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்னோட நேயர்களுக்காக நீங்க விருப்பப்பட்ட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் இந்த வாரம் வந்து போடுறோம். நேயர்களே பாருங்க, அந்த சல்மாவோட நீலைகள் அனைத்துமே இந்த காணொலியில பார்த்துட்டு நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸை பொறுத்து அடுத்து மிகப்பெரிய வீடியோஸ் எல்லாம் வரும். அனைவரும் பார்ப்போம். என்ன விஷயம் மேம் அவங்க குறித்து சொல்றதுக்கு இருக்கு? அதாவதுமா இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மார்ஜி நாயக்குங்க, மார்ஜினா முன்னாள் நாயக்குகள், அது திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முன்னாள் நாயக்குங்க ஒரு 18 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 19ல இருந்து 18 பேருன்னு சொல்லியிருந்தேன்.
அந்த 18 ஏன் சொல்றேன்றதையும் நல்ல விரிவா அடுத்த காணொளியில தெளிவா நான் போடுறேன். இந்த 18 நாயக்குகளோட ஒரு சிலரோட சுயரூபங்களை வந்து நான் அடுத்த காணொளியில வந்து நல்ல விரிவாவோ தெளிவாவோ நான் போடுறேன். நேயர்கள் காத்திருங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. அப்போ இந்த 18 மாஜி முன்னாள் மூத்த திருநங்கைகள், அந்த நாயக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், மூத்த திருநங்கைகள் ஒரு சிலர், அதுல இவங்களோட பிரச்சனைகள் இப்போ வரைக்குமோ இந்த நிமிஷம் வரைக்குமோ ஒரு தீர்வுக்கு வராமலே இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை, இவ்வளவு நாள் தீர்வு பெறாத ஒரு பிரச்சனை என்னதான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தரா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்கும். இது என்னோட அனுபவம். ஏன்னா நான் எடுக்கிற தனிப்பட்ட முறை, எனக்கு வந்து என்னோட டீம் ஒரு 10-15 பேர் இருக்காங்க சரிங்களா. வெளிச்சத்துக்கு ஒரு அட்வைசரா, ஒரு ஆலோசகரா, அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒரு கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் எல்லாம் மொத்தமா ஒன்னா சேர்த்து அதுல ஒரு முடிவு வரும். அந்த ஒரு முடிவுக்கு நான் ஒரு முடிவு எடுத்து அது சரியோ தவறோ அதை வந்து நான் செயல்படுத்துவேன். அப்போ அது கரெக்டா இருந்தால் எனக்கு சந்தோஷம், அது தவறா இருந்தால் நான் திருந்துறதுக்கே எனக்கு அதை ஒரு வாய்ப்பா பார்ப்பேன். எதுவாக இருந்தாலும் அது உங்களோட முடிவு, என்னோட முடிவா இருக்கும். ஒரு 10-20 பேர் சேர்ந்தாங்கன்னா அங்க தெளிவான முடிவு எப்படிமா இருக்கும்? இருக்காது இல்லையா? இன்னொன்னு, இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்ன, ஒருத்தருக்கிட்டே 10 லட்சம் 5 லட்சம்னு வாங்குனது. நீங்க வந்து இந்த நாயக்கு பட்டத்தை வந்து இலவசமா கொடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த விழாவை யாரு சிறப்பா கொண்டாடினாங்களோ, யாரு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணாங்களோ அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியமே இல்லாம இருந்திருக்கும் சரிங்களா. ஆனா ஒருத்தருக்கிட்டே 10 லட்சம் 5 லட்சம் வாங்குறதுனால அது எந்த அளவுக்கு நான் 10 லட்சம் 5 லட்சம் சொல்றேன் அது உண்மைனாக்கா, இப்போ நிறைய சேனல்ஸ்ல வந்து நுங்கம்பாக்கம் சோனின்றவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். நான் வந்து என் குருக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அப்ப அது ஒன்னே போதும் இதோட உதாரணத்துக்கு சரிங்களா. நான் சொல்றது உண்மைன்றதுக்கு இது ஒன்னே போதும். அப்போ எல்லாரும் பணம் போட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிசினஸ். ஒரு கடைக்கு வந்து சரக்கு சப்ளை பண்றதுக்கு பணம் போட்டு சரக்கெல்லாம் எடுத்து போட்டோம். இப்ப அதை வித்து அதை பணமா ஆக்கணும், லாபமா ஆக்கணும். அது போல இந்த பிசினஸ் வந்து இவங்க எல்லாம் 10 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. திடீர்னு வந்து ஒருத்தர் மட்டும் முடிவெடுனா மிச்சம் 19 பேரு 18 பேரு, அப்ப 21 பேரு, மிச்சம் 20 பேர் சும்மா இருப்பாங்களா? திருநங்கைகளுக்கு வந்து தான்ற மாதிரி ஒரு ஆணவம் இருக்கும் சரிங்களா. அதுவும் இந்த நாயக்கு பட்டம் என்றவங்களுக்கு அது அதிகமாவே இருக்கும் சென்னையில. அப்படி இருக்கும்போது நான் கரெக்டான ஒரு முடிவை சொல்றேன்னா அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. என்னடா இது, இவ ஏதோ சொல்லிட்டா இவளுக்கு இவங்க எல்லாம் கை தட்டுறான், விடக்கூடாது, இதுக்கு எதனா ஒண்ணு பண்ணி இதை முறியடிக்கணும்னு அதை கெடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க சரிங்களா. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுறாங்கன்னே நமக்கு புரியல, ஏதோ நடக்குது, எல்லாரும் ஓகேன்ட்டா நம்மளும் ஓகேன்ட்டு போயிடுவோம். அவங்க கடைசி வரைக்குமே புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மம், அப்படியும் ஒரு 4 பேர் இருப்பாங்க சரிங்களா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா யோசிச்சிருப்பாங்க, கரெக்டா பாயிண்டா யோசிச்சிருப்பாங்க, அறிவோட யோசிச்சிருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அது கைத்தட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு வேல்யூவான விஷயமா யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அத சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. ஐயோ சொல்லிட்டாக்கா இந்த சைடு எவனா குத்துவானோ, அந்த சைடு எவனா அடிப்பானோ, வான எதுக்கு வம்புன்னு இருப்பாங்க. அப்போ இது வந்து அப்படியே ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கும் சரிங்களா. இதுல எங்கிருந்து தெளிவு வரும், எங்கிருந்து விமர்சனம் வரும், புரியுதுங்களா? அதாவது நல்ல தெளிவா சொல்லணும்னா, நாயக்கு சிஸ்டமே இல்ல, சென்னையில அழிஞ்சு போச்சு, அதை துப்புரவே முடக்கியாச்சு, அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாதுன்றத நாங்க தெளிவாவே எல்லா சேனல்ஸ்லயும் பேசுறோம், நம்ம மந்த்ராவின் பார்வையிலயும் பேசிட்டு இருக்கோம். ஒரு சைடு சோனின்றவங்க வந்து அது எப்படி அழிஞ்சுது அப்படின்றத விரிவாக்கமும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு முதலமைச்சரே இல்லைன்னும் போது மற்ற எம்எல்ஏக்கள் எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படின்னு தெளிவாவே சொல்லி இந்த நாயக் சிஸ்டம் எப்படி அழிஞ்சது, எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையே ஏத்துக்க மனசு இல்லாதவங்க இவங்க எங்கிருந்து ஒரு முடிவுக்கு வர போறாங்க சொல்லுங்க. இவங்க முடிவுக்கு வராம இப்படி இருக்க சூழல்ல சல்மா அவர்களோட லீலை இந்த இடத்துல எங்க மாறுபடுது? அதாவது இவங்களே ஒரு முடிவுக்கு வரல, ஒரு முடிவு எடுக்கல, எதுவுமே பண்ண முடியாம அப்படி இருக்காங்க. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா. இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கும்பல் ஒரு மாதிரி,
இவங்க பேச தைரியம் இல்லாதவங்க, இவங்க ஆப்போசிட்டா பேசுவாங்க, இவங்க எது கரெக்டா சொன்னாலும் கை தட்டுறவங்க. அப்படின்னு இருக்கிறதுல இந்த சல்மான் சொல்லக்கூடிய திருநங்கை வந்து ரவுடிசம். சரிங்களா? சல்மாக்கு எப்படின்னா தான் தான் பெரியவோ, மத்தவங்க எல்லாம் எனக்கு கீழே தான், நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நடக்கணும். இல்ல இப்ப இவங்க வந்து முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்களா, இல்ல முடிவுக்கு கட்டுப்படுற இடத்துல இருக்காங்களா, இல்ல எதுவுமே பேச முடியாத சூழல்ல இருக்காங்களா? அதாவது சல்மா வந்து முடிவு எடுக்கிற இடத்துலயும் இல்ல, முடிவு சொல்ற இடத்துலயும் இல்ல, முடிவுக்கு கட்டுப்படுற இடத்துலயுமே இல்ல, அவ எந்த ஒரு லிஸ்ட்லயுமே கிடையாது. சரிங்களா? ஆனாலும் பணம் இருக்கு சல்மா கிட்ட. சரிங்களா? அந்த அழகு இருக்கு, கலர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னொன்னு வந்து சல்மா வந்து ஒரு நிலையான மைண்ட் செட்டப்பும் கிடையாது. அதாவது அவங்க குரு அந்த பெரியமேடு அன்பு இருக்காங்க இல்லையா, அந்த அன்பு கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணுங்களே எடுத்துக்கோங்க, சல்மாவோட அக்கா தங்கச்சிங்கன்ற முறையில இருக்கக்கூடியவங்களே அன்பு கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஜாலியா போய் பேசிட்டு, அம்மா எப்படிமா இருக்கீங்க, கொஞ்சம் மடியில படுக்குதோ அப்படிலாம் பண்ணா இவ ஒரு தூரத்துல இருந்து அவங்கள அப்படியே இப்படியே முறைப்பா. முறைப்பா, அப்படியே முகம்லாம் வேகும். அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க கொஞ்சம் கொலாவனாங்களா ஏஞ்சி போய் பள்ளின்னு ஒண்ணு அடிச்சிருவா. அந்த அளவுக்கு, அதாவது அவதான் இருக்கணும், மத்தவங்க யாருமே வந்து நெருங்க கூடாது அப்படின்றது இது அன்பம்மா கிட்ட மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இந்த நாயக்கங்களை கொஞ்சம் ஆனஸ்டா நல்லா பேசக்கூடியவங்க, திறமையானவங்க, கொஞ்சம் பவர் ஆனவங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இவ போய் நெருங்கி இருக்கணும், இவ மட்டுமே தான் இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டா அன்பம்மா கிட்ட போக கூடாது, இவங்க மூலமா சல்மா கிட்ட போய் சொல்லி சல்மா மூலியமா அன்பம்மா கிட்ட போகணும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ வந்து இவ உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னொன்னு வந்து நம்ம எல்லாருமே பேசுறோம்னா ஒரு நியாயத்தோட ஒரு அர்த்தத்தோட பேசுவோம். சல்மா கிட்ட போய் நீங்க நியாயம் அர்த்தத்தோட பேசுனீங்கன்னா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வளவளா கொழக்கொடான்னு பேசுனீங்கன்னா நீங்க கொஞ்சம் தெளிவா கரெக்டா பாயிண்டா பேசுனீங்கன்னா உடனே அவ அடிப்பா, ஒரு கையை அடிப்பா, கையை தூக்குவா. அப்ப பேச போற நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ இவங்க கிட்ட என்ன இப்படி ஒருத்தரையுமே பயம் காட்டி காட்டி ஒருத்தரையுமே மிரட்டி மிரட்டி இவ கல்நாயக்கானா. புரியுதுங்களா? இவளோட திறமைக்கோ இவளோட அறிவுக்கோ ஒன்னே இந்த பதவி கொடுத்தல, இவ மேல இருக்கிற பயம், ஐயோ அன்பம்மாவோட பொண்ணு இவளை கல்நாயக்கா ஆக்கலன்னா நாளைக்கு இவ வரைஞ்சு காட்டிட்டு வருவா. புரியுதுங்க? அதே போல இவ கிட்ட ஒரு கும்பல் இருக்கு சல்மா கிட்ட, சேலா நாத்தியா பொண்ணு பேத்திங்கன்னு, அவங்க எல்லாம் வந்து சுரான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப என் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வரும் பாருங்க, அடுக்கடுக்கா போடுவாங்க என்ன எவ்வளவோ. அந்த சுரான் சொல்லக்கூடிய திருநங்கை வந்துட்டு எவ்வளவு எல்லாம் கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு எல்லாம் அசிங்கமா பேச முடியுமோ, எந்த அளவுக்கு துணியெல்லாம் தூக்கி வல்கரா பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணுவாங்க. அப்போ சல்மாவை டச் பண்ணா இவங்க எல்லாம் வருவாங்க, நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் மற்ற திருநங்கைகளுக்கு. அந்த மூலியமா தான் சல்மாவை வந்து கல்நாயக்கா போட்டாங்க. இதே அன்பம்மா பேர்ல அன்பம்மாவோட பொண்ணுங்கள்ல எவ்வளோ திறமையானவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? திறமையானவங்க நிறைய, எனக்கு தெரிஞ்சு அன்பம்மா பொண்ணுங்கள நிறைய பேர் சில அமைப்புகள்ல ஒர்க் பண்றாங்க, திருநங்கை மக்களுக்காக நிறைய சேவைகள் நான் வளர்ந்து வந்த காலத்துல இருந்து ஏன் கூட பணி புரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல நல்ல பேரும் புகழுமா இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை இருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, வட சென்னையில. இன்னொன்னு ஏன் அப்படி இன்னொருத்தர் கூட இருக்காங்க ஆன்மீகத்துல பேர் கொண்டவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மலாய்க்கா கூட இருக்கா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த பதவியை கொடுக்காம சல்மாக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னா இதுதான் ரீசன். அவளுடைய அராஜகம், அவளுடைய ரவுடிசம், அவளுக்கு கட்டுக்கு அடங்காத திருநங்கைகள், ஜமாத்துன்னு இல்ல, இந்த நாயக்கு சிஸ்டம் இல்ல, மொத்த திருநங்கைகளுக்குமே சல்மா கிட்ட இருக்கக்கூடிய கும்பல் வந்து எந்த கட்டுக்கும் அடங்காது, அவங்களுக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, சல்மாவாலே முடியாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற திருநங்கைகள் கூட இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு அச்சம், ஒரு சிலர் பயம். இதனாலதான் சல்மா வந்து அந்த கல்நாயக்குன்ற போஸ்டிங்க்கு வந்தாங்க. இவங்க பண்ணக்கூடிய அநியாயம் அக்குறும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த
கும்பல் இந்த திருநங்கைகளை கூட வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு இந்த மொபைல் ஷோரூம் திறக்கிறாங்களோ இல்ல கல்யாணம் நடக்குதோ ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு அங்க மணமேடையில போய் அமக்கலம் பண்றாங்களாம். நம்மளுக்கு தெரிஞ்சே, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு விஜே ஒரு பையன், அந்த பையன் போய் ஒரு மேரேஜ்ல இருக்கிறான். அந்த இடத்துல இவங்க வந்து அமக்கலம் பண்ணி அங்க வந்து 5000 வேணும், 50000 ரூபாய் வேணும், 50000 ரூபாய் கொடுத்தாதான் போவோம், இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்க சாபம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அச்சத்துல. அதுக்கப்புறம் இந்த விஜே பையன் ஏஞ்சி பேசி, அப்புறம் எனக்கு தெரியுது அவங்களுக்கு, நான் வந்து மந்த்ராமா கூட இருந்திருக்கேன், நான் மந்த்ராமா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கூட இவங்க கீழே இறங்காம 5000 ரூபாய் வாங்கி வந்திருக்காங்க. 50ல இருந்து 5000 வாங்கி வந்திருக்காங்க. இதை விட கேவலம் வேற என்ன சொல்லும்? ஒரு மணமேடையில போயிட்டு ஒரு கல்யாண சத்திரத்துல போயிட்டு தாலி கட்டுற இடத்துல போய் எனக்கு இவ்வளவு பணம் கொடு, இல்லைன்னா 2 பேருமே சபி பண்ணும் போது வாழ்க்கையோட முதல் படியில காலை வைக்கிற நேரத்துல திருநங்கைகளோட சாபம் நமக்கு வேணுமா? அப்ப வேற வழி இல்லாம மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க வாயில நிக்க வேறு, இப்படி எல்லாம் கூடவா பணம் வாங்குவாங்க, இப்படி எல்லாம் கூடவா பணம் சம்பாதிப்பாங்க? உண்மையில நடந்து உண்மைமா இது? சரிங்களா? இது இல்லாம இப்ப வந்து ஒரு கார்டு ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க. அந்த கார்டெல்லாம் வந்துட்டு ஒரு கடைங்களே கொடுக்கறது. அந்த கடையில இன்னார் வீட்டு நாயக்கு, பெரியமேட்டு அன்பு நாயக்கோட பொண்ணுங்க, நாங்க இந்த கடையில காசு வாங்குறோம், இவ்வளவு அமௌண்ட் மாசமானா. இப்ப வந்து டெய்லி போய் கையடிச்சு இவங்க எல்லாம் காசு கேக்குது. இவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, வளர்ந்து செழித்து ஆலமரமா ஆயிட்டாங்க. இவங்க போய் இப்ப டெய்லி எல்லாம் கடையில நிக்க மாட்டாங்க. மாசமானா ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. வேற திருநங்கைகள் இந்த ஒரு மாசத்துக்கு யாரும் கடைக்கு வரமாட்டாங்க. அப்படி யாருன்னா வந்தால் இந்த கார்டுல இருக்கிற என் நம்பருக்கு போன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்களா? அப்ப எந்த திருநங்கை போனாலும் அந்த கடைக்காரன் இது வந்து இன்னாருக்கு நாங்க கொடுக்குறோம், இந்த கார்டு பாருங்க, கிளம்புங்க. அப்ப இவங்க மாசமான இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குது இந்த சல்மா. சரிங்களா? இப்ப இந்த சல்மா பார்த்து நிறைய பேர் இந்த வேலை பண்றாங்க. உண்மையிலே வயிற்று பொழப்புக்காக வசூலுக்கு போகக்கூடிய ஆதரவற்ற திருநங்கைகளோட நிலைமை என்ன ஆகும் இதனால? ஆரோக்கியதி தான், ஒண்ணும் கிடையாது. நீங்க போயிட்டு இந்த ஓட்டேரி, பொருஷவாக்கம், எக்மூர், ஏன் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்லயே இந்த வேலை பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் எங்கெங்க புதுசா ஒரு ஷோரூம் திறக்கிறாங்களோ, நீங்க வேணும்னா ஒரு மீடியா அமைச்சு பாருங்க, எங்கெங்க புதுசா மொபைல் ஷோரூமோ இல்ல கல்யாண சத்திரமோ, எங்க புதுசா ஒரு துணி கடையோ ஒரு ஸ்வீட் ஸ்டாலோ எங்க திறக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த சல்மாவோட கேங்க இருப்பாங்க. வேணும்னா மீடியாக்காரங்க அத்தனை பேருமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, இருப்பாங்க. இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கடை திறக்கும் போதும் போய் இதே சேம் டைலாக் தான், நீ எங்களுக்கு பணம் கொடுக்கலாம், மனவாரி விட்டு வந்துருவோம், உன் கடையை சபிச்சுட்டு வந்துருவோம் போது முதல்ல ஆரம்பிக்கிறானே அவங்க என்னமா பண்ணுவாங்க? கொடுத்து தானே ஆவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அராஜகங்கள் எல்லாம் இந்த சல்மா பண்றது. சல்மா கூட ஜிங்சாங் தாட்டுறதுக்கு அந்த ஒரு 4-5 நபர்கள் தான் இருக்காங்க. அதுல மெயினா இந்த சுரான் சொல்லக்கூடிய இந்த திருநங்கையை இந்த சுரான் சொல்லக்கூடிய திருநங்கையே கடந்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இதே சல்மாவாலையும் பெரியமேட்டு அன்பாலையும் பாதிச்சு இவங்க வீடெல்லாம் பூந்து உடைச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதே ஓட்டர் இரிட்டேஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து சல்மா மேலேயும் அன்பு மேலேயும் கொடுத்து இவங்க யூடியூப் சேனல்கள்லயும் பேசியிருக்காங்க. அதோட வீடியோஸ் கூட நான் காட்டுறேன். பேசியிருப்பாங்க. பேசி இவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளவு ஒரு புகார்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஒன்னாயிட்டாங்க. இல்ல இவ்வளவு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் சல்மா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது எதுக்கு? வேற வழி இல்லை. இப்போ பாதிச்சு ஒரு 1.5 வருஷம் தனிச்சையா இவங்க வாழ்ந்தாங்க. நாங்க வேற, நாங்க அதோட சேர மாட்டோம், அவங்களாம் இப்படி அவங்களாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில சல்மா சுத்தி செக் வச்சா இவங்களுக்கு, நீ என்னை விட்டு போய் என்னை இவ்வளோ பேசிட்டல, நீ எப்படி சென்னையில வாழ்ற நான் பாக்குறேன், நீ எப்படி சென்னையில பணம் சம்பாதிக்கிற, எந்த கடையில போய் நீ 10 ரூபா வாங்குற நான் பாக்குறேன். அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் நானும் பெரியமேடு அன்பு பேர்ல இருக்கேன், பொண்ணா இருக்கேன். அப்ப இதுக்கு உண்டான பஞ்சாயத்துங்களுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் என்னையும் கூப்பிட்டு இருக்காங்க, நானும் போயிருக்கேன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் பண்ணி இவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சல்மா வந்து முடக்குனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? வேற வழி இல்லாம திரும்பவும் சல்மா கிட்டேயே வந்து சேர வேண்டிய ஒரு வழி. சரிங்களா? இப்ப இது எதுக்காக சொன்னேன்? இப்ப இவ்வளோ பெரிய ஒரு கதைய ஷார்ட்டாவே முடிச்சு கொண்டு வந்திருக்க. எதுக்காக சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, அதே சேம் கேட்டகரிய இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணிருக்காங்க இந்த சல்மா. அதாவது சல்மா கிட்ட இருந்து யாரு விலகி போறாங்களோ அவங்கள சென்னையில வாழ விடாம ஆக்குறது சல்மாவோட ஒரு கை வந்த கலை. அந்த கலையோட சாதனை தான் சல்மா வீட்டு பிரிஞ்சு போன இந்த சுரா, ரம்யா இவங்கெல்லாம் ஒரு செட்டு, இவங்கெல்லாம் திருப்பி வந்து சல்மா கிட்டயே ஒட்டுனுது. இப்ப அதே போல சல்மாவோட பொண்ணு பார்த்திபா
பார்த்திபாவை வந்து சுரேகான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சுரேகாவும் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுனால சல்மாக்கும் அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம். சுரேகா வந்து இவங்களை விட்டு வெளியேறிட்டாங்க. சரிங்களா? இவங்களை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் சல்மா என்னென்ன கோலம் அந்த சுரேகாவையும் அந்த சுரேகா சம்பந்தப்பட்ட அவங்க பொண்ணுகளையும் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. நிறைய இருக்கு, இப்போதைக்கு இது காட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம். திருநங்கையில் வந்து இந்த பேர் என்னது சல்மா என்றவங்களும் இந்த விஜய் என்றவங்களும் இந்த சாலு என்கிற அப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை சரியான அடி அடித்து எங்களை வந்து இந்த சென்னையிலே இருக்காத அளவுக்கு எங்களை போட்டு சரியான அடி அடித்தாங்க. நாங்கள் ஏதோ தப்பாக தவிர அவங்க பேசுகிறேன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க நாங்கள் போனோம். மன்னிப்பு கேளுங்க வாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை இட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சு சரியான அடி அடித்தாங்க. இன்னும் என்னை சார்ந்த ஒரு 2 திருநங்கைகளை போட்டு சரியான அடி அடிச்சு 20 திருநங்கைங்க அடிச்சாங்க. 20 திருநங்கைங்க வந்து அங்கே கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க வீட்டில், ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. எங்கள் உயிருக்கு எங்கள் 3-4 திருநங்கைகளுக்கு எந்த உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் இந்த சல்மா என்ற திருநங்கையும் அவங்கள சார்ந்த திருநங்கையும் எல்லாருமே சேர்ந்து அவங்க எங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அவங்க தான் காரணம். சல்மா என்ற திருநங்கை, சல்மா கூட இருக்கிற திருநங்கைங்க எல்லாருமே இவங்க இட்டுன்னு போயிட்டு எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் என்ன முடிவு? இந்த இருக்கிற மக்களுங்கெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். இந்த நாயக்குங்கெல்லாம் எதுக்கு தான் இருக்கிறாங்க தெரியல. அவங்களும் கம்முன்னு இருக்கிறாங்க, எதுவுமே பேசாத. எங்களை போட்டு இவ்வளோ அடி அடிச்சு ஒரு 4 திருநங்கைங்க பாதிக்கப்பட்டு இந்த சல்மா கிட்ட படாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும். இவ்வளோ கொடுமைங்க இது பண்ணுறான். அவன் வீட்டில் ஃபுட்டேஜ் இருக்குது. அவன் வீட்டில் மொதல் யார் போகிறது? நாங்கள் 3 திருநங்கைங்க தான் போனோம். அங்கே போகும்போது நிரோசா என்ற ஒரு திருநங்கை, சல்மா என்ற ஒரு திருநங்கை 2 பேர் தான் இருந்தாங்க. மீதி அப்புறம் அவங்க வீட்டு தாப்பால் போட்டுட்டு கேட்டை சாத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி எல்லா திருநங்கையும் வர வச்சாங்க. வீட்டில் உக்காஞ்சிக்கணும், உள்ள உக்காஞ்சிக்கணும். நாங்கள் 2 பேர் உக்காந்துருந்தோம். சாலு என்ற அப்புவும் அஸ்வினி என்ற அப்புவும் 2 பேரும் வந்தாங்க. எங்களை போட்டு சரியான அடி அமிச்சாங்க. அப்புறம் திரும்பி திருநங்கைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு ஆளையா வர வச்சு அவங்க எல்லாருமே போட்டு அடிச்சாங்க. எங்களை அடிச்சு எங்க உடம்பெல்லாம் இவ்வளவு காயம் பண்ணிக்கிறாங்க. எங்க பாருங்க அடிப்பட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே இருக்குது எங்ககிட்ட, எல்லா ப்ரூஃப் ஆதாரமும். எங்களை எதுக்கு தான் அடிச்சாங்க, என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. எங்களை வான்னு சொல்லி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க பேசி அமிச்சிடுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவெல்லாம் பேசி அமிச்சாங்க. 1ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி பேசி அமிச்சாங்க. ஏதோ ஒரு மனசாத்திரம் அடிக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு பேசி அமிச்சிட்டு திரும்பி நாங்கள் ரெகுலரா அவங்க வீட்டுக்கு போயின்னு வந்துருந்தோம். அதே மாரி போற நேரத்துல இந்த மாரி நீங்க ஏன் பேசுவீங்க கொள்வீங்க, யார் என்ன பண்ணுது அவன் பேச்ச கேட்டுன்னு பார்த்திபா என்ற திருநங்கையால நாங்க மாட்டிக்கின்னு அவங்கள ஏதோ பேசணும். அதுக்கெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்டு எங்களை வர வச்சு இந்த மாரி சரியான அடி அடிச்சு எங்க 3 திருநங்கைங்க போறோம். அவங்க வீட்டு வாசலாண்ட இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க பாருங்க. இதுக்கு இருக்கிற நாயக்க திருநங்கைங்க, மூத்த திருநங்கைங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கல. எங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் சல்மா என்ற திருநங்கை, சல்மாவை சார்ந்த திருநங்கைங்க இவங்க தான் காரணம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க அண்ணன் தம்பிங்க, எங்க அக்கா தங்கச்சிங்க, எங்க அம்மாக்கு, எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே எதனா ஒரு காரணம் இந்த சல்மா என்ற திருநங்கை தான். சல்மாவை சார்ந்த திருநங்கைங்க அனைத்து பேருமே எங்களுக்கு உயிர் பயம் கொடுக்குறாங்க. நாங்க இதோட யாரு கூட நீ போனீங்கன்னா நான் உங்களை வெட்டுருவேன், இதோட நான் பள்ளம் கோட்டி வெட்டி கையை இதை பாருங்க கத்தி எடுத்து அவங்க கிட்ட பெரிய கத்தி இல்ல போல சின்ன கத்தி எடுத்து என் கையை வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டினாங்க. நாங்க எதுவும் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு 20 திருநங்கைகளை சேர்ந்து சரியான அடி அடிச்சு ஈர துணியை நினைச்சு கையில கட்டிட்டு கை ஒடினுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அடி அடிச்சாங்க. எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிச்சு இந்த ஈர துணியை கையில கட்டி சரியான அடி அடிச்சு எங்க கையெல்லாம் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த நாயக்கே வானான்றாங்க. நாயக்கு அன்பாமா உக்காந்துருந்தாங்க. அவங்க உடுங்கன்றாங்க. அவங்க எதுக்கவே நீங்க உள்ள போங்கன்னு அன்பு நாயக்க உள்ள அமிச்சிட்டு எங்க ஈர துணியை கட்டி எங்க கையில போட்டு சரியான அடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு இந்த சல்மா என்ற திருநங்கை ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு திடீர்னு வர சொல்றாங்க. திடீர்னு அவங்க கிட்ட கொடுக்கணுமா,
ஆம்பளை பசங்களை கெஞ்சா அடிக்கிற பசங்களை வச்சு கெஞ்சா வில்லுங்க, அது பண்ணுங்க, அராஜகம் பண்ணுங்க, அவங்கள பண்றோம்னா எங்களை வாழ விடாத ரொம்ப குறமேல்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்களை இவ்வளவு அடியா அனுப்பிச்சு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்க அண்ணனுங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. எங்க குடும்பத்தை சார்ந்த யாருக்கு எதுவும் ஆனாலும் இந்த சல்மா என்ற திருநங்கை, சல்மா என்ற உசன் என்ற திருநங்கைக்கு தான் காரணம். மீதி அவங்க சார்ந்த திருநங்கைங்க எல்லாருமே காரணம். எங்க ஊருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவங்க தான் காரணம். இந்த வீடியோல நான் தெரிவிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். எங்க உயிருக்கு எங்க குடும்பத்தை சார்ந்த எங்க அக்காவோ எங்க தம்பியோ எங்க அண்ணனோ எங்க அம்மாவோ எங்க சித்தாவோ எங்க பெரியமாவோ யாருக்கு எதுவானாலும் இந்த சல்மாவை சேர்ந்த திருநங்கைங்கோ இவங்க தான் காரணம். எங்க உயிருக்கு எல்லாம் இவங்க தான் இது. அதனால இந்த வீடியோல நான் தெரிவிச்சு வச்சுக்கிறேன். வீட்டுல யாரும் இல்லை. எங்க வீடு நாங்க இருக்கிற வீடு. நான் தான் இருக்கிறேன். அவங்க அண்ணன் நான் என்னையும் போட்டு அடிச்சாங்க, என்னையும் காமிச்சேன். நானு எங்க அம்மா தான் பத்துருக்காங்க. எங்க அண்ணன் இருக்கிற வேற யாரும் இல்லை வீட்டுல. அப்போ ஒரு திருநங்கைகள் இவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, மொத்தம் 4 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்க வந்து சல்மா விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சா இவங்களோட குரு அந்த பார்ட்டி பார்க்க கூட இவங்க வந்துட்டாங்க. வந்து இவங்க வேற ஒரு குரூப்போட போய் சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? இது உரிமை கிடையாதா சென்னையில? எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, நான் அவங்கள விட்டு விலகி எனக்கு பிடிச்சவங்களோட போயிடுறேன், என்னை விட்டுற வேண்டியதானே? புரியுதுங்களா? நீ எப்படி போவ, நீ எப்படி அந்த குரூப்போட வாழ்ந்துருவேன்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த நாய்க்குங்களோட குரூப்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல ஒரு ஆலோசனைகள்லாம் போயிட்டு இருக்கு. முக்கிய குழு நாய்க்குங்க, சென்னை பெரியவர்கள் குரூப், அது பெரியவர்கள். அந்த பெரியவர்களுக்கு ஒரு குரூப்பா அந்த குரூப்ல வந்து பேச்சுவார்த்தைகள் போகுது. அதுக்கு இவங்க யார் வீட்டுல போனாங்களோ அவங்க வந்து அதுக்கு உண்டான ரீசனையும் சொல்றாங்க. அதனால சரி அந்த குரூப்ல வந்து எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு, பேச வேண்டியதை பேசிட்டாங்க. அத பைசலான்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் விட்டு ஒருத்தர்கிட்ட போனா அப்ப வந்து 1,12,000. இப்ப வந்து இந்த மந்த்ரா வந்து குறைச்சி 61,000 நான் அதை வந்து குறைச்சி எடுத்துன்னு வந்து 61,000 ஆக்கியிருக்கேன். அந்த பைசெல்லாம் நாங்க கொடுத்துறோன்னே விட்டுட்டாங்க. இதுதான் முறை. ஒருத்தர் வந்து வந்துட்டாங்க, பணம் தரணும்னே இது முடிச்சிடலான்ட்டு கம்முன்னு. அப்ப இவங்களும் என்ன ஆயிட்டாங்க, நம்ம பணம் கொடுக்குறோம், அவங்களும் ஓகே ஆயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்க ஆரம்பிச்சு. ஒரு 2 days கழிச்சு அவங்க போன் பண்ணி, ஏமா ஏதோ வந்து நீங்களும் போயிட்டீங்க, கொண்டுட்டீங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, ஆயா மறந்துடாதீங்க அப்படி இப்படின்னு சல்மா பேசினோன்னே இந்த இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பாசம். ஆயா பேசுறாங்களே, சரிங்க ஆயா எங்களை மன்னிச்சிருங்க, சரி எங்க இருக்கிறீங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மொட்டை மாடியில வச்சு இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. இவ்வளவு அடி அடிச்சு இவங்களை துன்புறுத்தி அங்கிருந்து ஒரு 2 திருநங்கைகள் தப்பிச்சு நம்ம சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அங்கேருந்து ஏஆர் காப்பி மூலியமா சில விஷயங்கள்லாம் போயிட்டு அப்புறம் என்கிட்ட இந்த தகவல்கள்லாம் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க சொன்னாங்க. பட் நான் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. ஏன் மேம், அதுக்கு என்ன காரணம்? ஏன் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலன்னா, இவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பயந்துட்டாங்க. இப்ப நான் வந்து வேற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து காவல்துறையை போய் டைட் பண்ணி இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர்னு நம்ம போடுற நேரத்துல சப்போஸ் இவங்க வந்து மனசு பயத்தினால இவங்க மாறிட்டால் நான் எடுத்த அனைத்து முடிவுமே வேஸ்டா போயிடும் இல்லைங்களா? அதனால ஒரு 10 days உங்களுக்கு டைம் தரேன். ஏர் காஃபி எல்லாமே என்கிட்ட நீங்க அமிச்சிட்டீங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு, எப்போனாலுமே நம்ம நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஒரு 10 days கழிச்சு நீங்க இதே மனநிலையில இருந்தால் மட்டும் சல்மா மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களே போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து போலீஸ் கேஸ் ஆகி சல்மா மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வந்திருக்கு. வந்து இப்போ கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் வச்சு பேசி கொஞ்சம் சமரசம் அப்படி இப்படி ஆயிருக்காங்க. பட் நீ 1000 சமரசம் ஆனாலும் பாதிக்கப்பட்ட திருநங்கை எனக்கு வீடியோ போட்டோ எல்லாம் அமைச்சிருக்காங்க, நான் எப்படி என் சேனல்ல போடாம இருக்க முடியும்? இப்ப இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? இப்ப இவங்க சல்மாவுக்கு பயந்து சென்னையை விட்டு ஓடி போயிட்டாங்க.